பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் லவ்ஸ் மீ ஃபேமிலி. ஏசப்பாவை உயர்த்தி பாடுகிறதான ஒரு பாடல். உம்மை மகிமைப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறேன், துதித்து பாடுகிறேன், துதிக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை துதித்து பாடுகிறேன். உம்மை மகிமைப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், மகிமைக்குரியவரே. உம்மை துதித்து பாடுகிறேன், துதித்து பாடுகிறேன், துதிக்கு பாத்திரரே. உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை துதித்து பாடுகிறேன். உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை துதித்து பாடுகிறேன். உம்மை மகிமைப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், மகிமைக்குரியவரே. உம்மை துதித்து பாடுகிறேன், துதித்து பாடுகிறேன், துதிக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வேதத்தில் இப்படியாக ஒரு வசனத்துல சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆமென். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சண்டே கிளாஸில் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கதை சொல்லி கொடுப்பதற்காக நான் பல சிறு வயதில் ஆசீர்வாதம் டிவி பார்த்து அந்த கதைகளை கற்றுக்கொண்டிருக்கும் போது ஒரு ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு நாட்டுக்காக ஓட்டப்பந்தயம் ஓடுவதற்காக ஒலிம்பிக்கில் போகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அவர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன செய்ய மாட்டேன், ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்க மாட்டேன், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லி அப்போ சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் ஈவினிங் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவருடைய ஓட்டப்பந்தயம் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் அந்த நாட்டு வீரர்கள் எல்லாருமே மக்கள் எல்லாருமே அவர் ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க, என்ன ஓட்டப்பந்தயத்தோட நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததான் என்ன நாளில் விளையாட்டு போட்டி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது மற்ற அடுத்த நாட்களில் என்ன இருந்திருக்குன்னா விளையாட்டு போட்டி இருக்குது. 100 மீட்டர்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நின்று ஓடுறதுக்காக நின்றுருக்காரு. அப்போ அவர்கிட்ட ஒரு துண்டு சீட்டு கொடுக்கப்படுகிறது. என்னென்னா, என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன். அந்த வார்த்தையை படிச்சுட்டு ஏசப்பா எனக்கு உதவி செய்யறன்னு ஓடி முதல் பரிசை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஏசப்பாவை நம்ம கனப்படுத்தினா இயேசு நம்மை கனப்படுத்துவார். உம்மை மகிமைப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், மகிமைக்கு உரியவரே. ஆமேன்.